திருச்சிற்றம்பலம். ரம பார்வதீபதே ரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கையார வரும் யானை கடல் நாழோ மரவாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமாற வழியாக வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி விளக்க உரையில் நமக்கு போன தடவை 54வது பாடலை பார்த்தோம். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே என்பதாக அருமையான ஒரு பாடலாக அமைந்தது. இல்லாமை வறுமை நிலைமையை சொல்லி அவர்கள் மூலமாக அந்த உலகத்தவர் அவர்களிடம் அவமானப்பட்டு நில்லாத நிலை வேண்டும் என்று யாரேனும் கருதுவீர்கள் என்றால் மிக உயர்ந்த தவத்தை பயிலாவை அதை கற்ற அந்த இழிவானவர்கள் அவங்க கிட்ட போகக்கூடாது நினைச்சா அந்த திரிபுரை சுந்தரி அம்மையின் பாதத்தை புகலிடமாக கொள்ள வேண்டும் என்று மிக அருமையான 54வது பாடலாக நமக்கு கொடுத்தார் அபிராமி பட்டர். அடுத்து பாடலிலே அடுத்தாப்புல சொல்றார், யாரெல்லாம் பயன் பெறுகிறார்கள், எப்படிப்பட்ட பயன் அடைகிறார்கள் அப்படின்றத ஒரு அருமையான ஒரு பாடலாக்கி இங்கே சொல்கிறார். மின் 1000 ஒரு மெய் வடிவு ஆகி, மின் 1000 ஒரு மெய் வடிவு ஆகி விளங்குகின்ற அந்நாள் அகம் மகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒளியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்று இல்லையே. அருமையான ஒரு பாடல். அம்மையுடைய தியானம், அந்த தியான வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்றத அம்மையை தியான பொருளாக ஆக்க வேண்டும். அப்படி தியான பொருளாக ஆக்கி அவளை தவம் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து யோக நுட்பத்தில் இருத்தினால், உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக இருத்தினால் அவள் எப்படி காட்சி தருவாள், எதை தருவாள், இதனால் நமக்கு பயன் என்ன அப்படின்றத அருமையாக ஒரு பாடலாக்கி கொடுத்துருக்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த நிலையிலே அம்மையுடைய அருளை பெற்றவர்கள், அந்த பயனை அடைந்தவர், அந்த பயனைத்தான் தான் அடைந்த பயனைத்தான் இங்கே நமக்கு வார்த்தைகளாக்கி கொடுக்கிறார். இது வார்த்தைக்கு அடங்குமான அடங்காது, வார்த்தையில் அடங்காத ஒன்றை, அந்த அனுபவத்தை, அனுபவ பொருளை இங்கே வார்த்தைகளாக்குகிறார். அப்போ அம்மை எப்படி வருவாள் அப்படின்னா, மின் 1000 ஒரு மின்னலை பார்க்குறதுக்கே கண்ணு அப்படியே கூசுறது மட்டும் இல்லை, கண்ணுடைய ஒளியே போயிருப்பாங்க. மின்னல் வெட்டிகிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளே வா, வெளியே நிற்காத அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மின்னலுடைய தாக்கம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு மெல்லிசாக தான் தெரியும், ஆனால் அந்த மின்னல் விழுந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல மின்னல் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விழுந்த இடத்துல இருக்கக்கூடிய தாக்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கும்னு நம்ம நேரில் பார்த்ததில்ல, ஆனால் அதை அனுபவித்தவங்க சொல்கிறத கேட்டிருக்கோம். உண்மைக்கு ராத்திரி அப்படியே மின்னல் விழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விழுந்தது அப்படின்னா அது எலக்ட்ரிக் கரண்ட்டு தான் ஆக்சுவலாக, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கரண்ட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன பொருள் இருக்கோ கருகிரும், பச்சை மரமாக இருக்கும், தளன்னு இருக்கும். மின்னல் விழுந்ததுன்னா அப்படியே பட்டு போய் கருகிரும். வீடுகளில் விழுகும், அப்படியே தீப்பற்றி எரியும். இதெல்லாம் நான் நேரில் பார்க்கலாம், ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன்.
சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. அப்போ அந்த மின்னலுக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு பாருங்க. அது ஒரு மின்னலுக்கு, இந்த உலகியல்ல ஒரு மின்னலுக்கு உள்ள ஆற்றல். இங்கே அம்பாள் எப்படி இருக்கிறாளாம், 1000 மின்னல் வந்தா எப்படி இருக்கும்? நம்மளால தாங்க முடியுமா? அவர்களால முடியும். அதை சொல்றார். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த அருளாளர்கள், அம்மையுடைய அருளை பெற்றவர்கள். 1000 ஒரு மெய் வடிவாகி. அடுத்த வார்த்தை சொல்றார், இப்போ இந்த உலக அளவில் நம்ம பார்க்குற மின்னல் வந்து பொய் வடிவம், தோன்றி நின்று அப்படியே அழிஞ்சு போகுது. நமக்கு நன்மையை தர வருது, அது ஒரு பக்கம். மின்னல் வெட்டுதுப்பா, பயங்கரமாக மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மின்னலின் மூலமாக நமக்கு கிடைப்பது மழை, உலகத்துக்கு உரிய மழை. இந்த மழை இல்லைன்னா நம்ம மட்டும் இல்லை, ஒரு அறிவு உள்ள இந்த தாவரங்கள், உயிரினங்கள், விலங்குகள் எல்லாத்துக்குமே இந்த மழை தேவை. அப்போ அந்த மழைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மின்னல். இங்கே அம்மை எப்படி வர்றாலாம், இது வந்து சக்தி, அருள், வீழ்ச்சி அப்படின்றத நம்ம சொல்லலாம். நமக்கு சகசர நாமத்திலையும் ரொம்ப அழகாக சொல்லுவார், தடில்லதா சமச்சுரியை மின்னல் கொடி போன்றவள் அப்படிம்பார். அது இந்த கொடின்னா மெல்லிதானது தான், ஆனால் அவள் சாதாரணமான கொடி இல்லை, மின்னல் போன்ற கொடி, ஒளி மையமானது. ஒன்று வந்து அந்த அம்பாளுடைய மின்னல் அப்படின்றது ஒளி, கடுமையான ஒளி. இன்னொன்று ஆற்றல், ஒளி ஒன்று, ஆற்றல் ஒன்று. இந்த ஆற்றலினால் விளைவது என்ன? ஞானம். இந்த உலகத்து மின்னலினால் நமக்கு கிடைப்பது மழை. இங்கே அம்மையுடைய இந்த அருள் வீழ்ச்சி சக்தி நிபாதம், அருள் வீழ்ச்சி, அருளாகிய அந்த சக்தி எந்த உயிருக்கு அப்படியே வீழ்ச்சி அடைகிறதோ அந்த உயிர்களுக்கு என்ன கிடைக்கும்? அருள் வீழ்ச்சி, ஞானம். இந்த மின்னலினால் உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்குது, மழை கிடைக்குது. அந்த அருள் வீழ்ச்சியால் உயிர்களுக்கு நன்மை கிடக்கிறது, மிகப்பெரிய நன்மை. அருள் வீழ்ச்சி, ஞானம். ஞானம் கைவரப் பெறுதல். இந்த பாட்டில் அப்படியே இந்த வரியில் அவர் அடைந்த அந்த நிலையை நமக்கு உணர்த்துகிறார். அது 1000 மின்னல்கள் சேர்ந்தால் எப்படி ஒரு ஒளி வெள்ளமாக வருமோ அது போல இங்கே 1000 ஒரு மெய். இது உண்மை பொருள், நித்த பொருள், என்றும் உள்ள பொருள். அந்த மெய் வடிவம் ஆகி விளங்குகின்ற அந்நாள் அப்படின்றத அழகா சொல்லி இந்த அம்மை இப்படி 1000 மின்னல்கள் சேர்ந்தா வர்ற மாதிரி வர்றாளே, யாருக்கு வருவா அப்படின்ற அடுத்த கேள்வி வரும் இல்லையா? யாருக்கு கிடைக்கும் இந்த ஒரு வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி, சக்தி நிபாதம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம சாத்திரப்படி இது வந்து பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு கிடைக்கும். பக்குவம் என்பது என்ன அப்படின்னா, உயிர் அறிவிலே இருக்கக்கூடிய மலம், அது அப்படியே தேய்ந்து வலிவு இழந்து வலிவு குன்றி இருத்தல், அதுதான் நமக்கு. அப்போ இந்த மலம் தேயணும்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. இருவினை ஒப்பு, மலப்பரிபாகம் இதெல்லாம் இருக்குது. மலம் பரிபாகப்படுதல் அப்படின்னா என்ன பொருள்? இந்த இருவினை ஒப்பெல்லாம் வரணும். வந்தால் தான் இந்த மலபரிபாகம் பட்டு அதுக்கப்புறம் தான் சக்தி நிபாதம். இப்போ முதல்ல இந்த வார்த்தையை இவர் சொல்லிடுறாரு, 1000 ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல ஒரு கோலத்தை கொண்டவள், அருள் வீழ்ச்சி, சக்தி நிபாதமாக அருளாக இருக்கும் அம்மை யாருக்கு கிடைப்பாள் என்றால், அடுத்த வார்த்தையில் சொல்றார், அகம் மகிழ் அப்படிங்கிறார். அப்போ அகம், அகத்திற்குள்ளே கண்டு மகிழக்கூடிய அந்த ஆனந்த நிலையிலிருக்கும் வள்ளி. அருமையான வார்த்தை. இது அப்படியே நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சிங்கன்னா தான்
அப்படியே பொருள் புரியக்கூடியதாக இருக்கும். மின் 1000 ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அன்னாள் அகமகிழ் ஆனந்தவல்லி. யார் உள்நோக்கிய அந்த நிலை இருக்கிறார்களோ, உள்நோக்கு நிலை என்பது தியான பொருளாகுது. அம்மையை தியான பொருளாக. இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், அம்மையை காண்கிறோம், இறைவியை கண்டு வழிபாடு செய்கிறோம். அப்பா இன்னைக்கு அம்பாள் ரொம்ப அழகாக இருக்கிறாப்பா அப்படின்றோம். இந்த புரட்டாசி மாதம் வருது, நவராத்திரி நாட்களில் பார்த்திங்கன்னா அம்பாளை ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமாக வருவாள், ஒவ்வொரு கோலம் போட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் அலங்காரத்தை பார்க்க 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 நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம். அது கண்ணுக்கு குளிர்ச்சியாக, கருத்துக்கு நிறைவாக. இதுக்காகத்தான் அம்பாள் வர்றா. இந்த கருத்திலே நிறைந்த அம்மையை விட்டுறக்கூடாது. அப்படி பார்த்த நேரம் கும்பிட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னு விடக்கூடாது. அப்படியே நிறைச்சி வச்சிடணும், வெளியே விடாமல் வச்சிடணும். இன்னும் சொல்ல போனால் வெளியே விடாமல் வச்சிடணும். அப்போ உள்ளேயே இருத்தணும். உள்ளேயே இருத்தி கண்ணால் கண்டு கருத்தில் இருத்தி அப்படியே வெளியே விடாமல் இருக்க அப்படி உள்முக நோக்கு. இந்த உள்முக நோக்கு யாருக்கு வருகிறதோ அவர்கள் அகம் மகிழ்வார்கள். இந்த மகிழ்ச்சியை கொடுப்பது யாரு? இந்த ஆனந்தவல்லி அம்மை. அவளால் தான் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போ அவளை வெளியே பார்த்து உள்ளுக்குள்ளே இருத்தி இந்த உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அடையணும். நமக்கு சகஸ்ரநாமத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அந்தர்முக சமாராத்யா, உள்முகமாக யார் வெளிப்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை புரிபவள். அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக ஸ்தூலபா. அப்படி அம்பாளை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 தியான பொருளாக்கி வெளிப்படக்கூடியது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, ஹிருதயஸ்தானத்தில் வச்சு அம்மையை வழிபடணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆதாரத்தில் ஒவ்வொரு தாமரை மலராக. ஆதாரம்னாலே நமக்கு 6 ஆதாரம், 6 வகையான தாமரை. 4 இதழ், 6 இதழ், 10 இதழ், 12 இதழ், 16 இதழ், அப்புறம் 2 இதழ். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான தாமரை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் அம்மை எழுந்து நமக்கு அருள் புரிய வர்றார். அதான் இந்த ஒவ்வொரு இடத்துல இந்த ஹிருதயஸ்தானம், இந்த ஹிருதயஸ்தானம் ரொம்ப மேலான ஒன்று. அப்போ அந்த இடத்துல கிருத்யாயா, கிருத்யா அந்த ஹிருதயஸ்தானத்தில் அமர்ந்து அருள் புரியும் அம்மை ஹிருதயஸ்தா. இதெல்லாம் நமக்கு சகஸ்ரநாமம் மிக தெளிவாக, அதாவது உள்முகமாக மனதிற்குள் இருத்தி தியானித்து வழிபடுபவர்களுக்கு அம்மை அருள் புரிய வருகிறார். இன்னும் சொல்ல போனால் உள்ளத்தில் வச்சு வழிபாடு மட்டும் இல்லை, அகம் மகிழ வேண்டும். மகிழ்ச்சியை கொடுப்பவள் அவள்தான். ஆனால் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது ஆன்மாக்களே. அந்த ஆனந்தம் என்பது அவளுக்கு கிடையாது, அவள் கொடுக்கிறது தான் கொடுக்கிறாள். யார் உள்நோக்கிய நிலையிலே இருந்து உள்ளத்திற்குள்ளே தியான பொருளாக்கி இருத்தி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மேலான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆனந்த வல்லி. வல்லினா கொடி. அப்படியே படர்ந்துருவா, அந்த உயிர் அறிவில் அப்படியே படர்ந்துருவா. ஆனந்தத்தை கொடுக்கும் வல்லியாக அருமையான ஒன்றாக இங்கே அமைக்கப்பட்டது. இது திருவிளையாடற் புராணத்திலையும் ரொம்ப அருமையாக சொல்வார். ஆனந்த கொடி மகிழ்ச்சி பெருக அப்படிம்பார். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தரும் அம்மை பரமானந்தா. இதெல்லாம் சகஸ்ரநாமத்தில் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. மீனாட்சி பிள்ளைத்தமிழ்லையும் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்வார் குமரகுருபர சுவாமிகள். பல அடியார் உள்ள தடத்தில், பல அடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பரமானந்த வெள்ளப்பெருக்கே. இது மீனாட்சி பிள்ளைத்தமிழில் சொல்லக்கூடியது. பரமானந்த வெள்ளப்பெருக்கே. அப்போ உள்முகமாக வழிபடுபவர்களுக்குத்தான் அம்மை ஆனந்த வடிவத்தை காண்பிக்கிறார். ஆனந்த வல்லியாக வருகிறார். அந்த ஆனந்த வல்லியாக வரும் அம்மை அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு எப்படி ஊற்றெடுத்து வருமா? 1000 மின்னல்கள் கொண்டதான ஒரு
திருமேனி போன்ற வடிவு கொண்டு வந்துடுவாள். இதை அப்படியே அழகாக சொல்லி இதெல்லாம் அனுபவிக்கணும். அப்போ அனுபவிக்கணும்னா இவர் அனுபவிச்சாரு, நம்மகிட்ட அதை சொல்கிறார். நீங்களும் அப்படி அனுபவிங்க, உள்முகமாக தியானம் பண்ணுங்க. ஏன்னா அம்மை எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள், ஒரு ஒளி வெள்ளமாக இருக்கா. அந்த ஒளியை வெளியே கண்ணால் பார்க்கறது சாதாரண கொஞ்ச நேர இன்பம். ஆனால் இது மெய் வடிவு. மெய்னா நித்தப்பொருள், என்றைக்கும் உள்ள பொருள், என்றைக்கும் இப்படி திளைக்கலாம். அப்போ அந்த என்றைக்கும் திளைப்பதற்கு நமக்கு வேண்டியது எது? தியானம், அந்த யோக நிலை. அதனால்தான் சரியை கிரியை யோகம், உள்ளுக்குள்ளே உள்ளாக இருந்து வழிபடுதல். இப்படி வழிபடுதல் தான் மேலான ஒரு நிலை என்பதை இந்த பாட்டில் சொல்லிட்டு, சரி இப்படிப்பட்ட அம்மை இன்னும் எங்கெல்லாம் இருக்கிறா, எப்படிப்பட்ட பயனை தருகிறாள் அப்படின்றத அழகாக சொல்கிறார். உள்முகமாக தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆனந்தத்தை தரும் இந்த அம்மை வேதங்களுக்கு முன்னாக இருக்கிறாளாம். அருமறைக்கு முன்னாய். வேதங்கள், வேதம் அப்படின்னு சொன்னபோது அதை உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது ஓம் என்ற பிரணவத்தோடு ஆரம்பிக்கும். அந்த ஓம் என்பதுதான் வேதத்தின் முன்னாக இருப்பது. அப்போ அந்த ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக இருப்பவள், அதிலே இருப்பவள் வேத வேத்யா. சகஸ்ரநாமம் அழகா சொல்லுது, வேதங்களின் வடிவே இவள்தான். இந்த வேதங்கள் எப்படிப்பட்டது? சுருதி வழி, சப்த ரூபம். இந்த சப்த ரூபத்தில் முதன்மையாக வருவது ஓம் என்ற பிரணவம். அந்த ஓம் என்ற பிரணவத்தின் வடிவாக இருப்பவள், அதுதான் அருமறைக்கு முன்னாய். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவாக, முன்னாய் என்றால் ஓம், அந்த முன்னாய். அது மட்டுமா? முன்னாடி இருக்கிற ஓம் மட்டும்தானா? நடு, அந்த நடுவே இருக்கக்கூடிய அந்த சாகைகளாக. ஒரு பாட்டில் கூட சொன்னார், சுருதிகளின் படையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கே அந்த வேதத்தின் முதலாக இருக்க பிரணவம், அப்புறம் நடுவிலே எங்கும் பரவி இருக்கும் சாகைகள். அடுத்து சொல்றார், நடு எங்குமாய் முடிவாய. அப்போ அந்த முடிவு அப்படின்னா வேதத்தின் முடிவு, வேத அந்தம் வாங்க. இதை உபநிஷத்துக்கள் என்றும் சொல்வார்கள். அப்போ முன்னாக இருப்பவள் இவளே, நடுவில் இருக்கும் சாகையாக இருப்பவள் இவளே, முடிவாக இருக்கும் உபநிஷத்துக்களாக இருப்பவளும் இவளே. அருமையான இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ அழகாக சொல்லிட்டா பாருங்க. ஏன்னா வேதங்கள் சப்தஸ்வரூபம், ஸ்ருதி வடிவம். அந்த ஓம்காரம் என்பது முன்னாக இருப்பது. அம்மை எப்படி இருக்கிறாள் அப்படின்னா, உயிர்களாகிய நமக்காக இறங்கி அருள் பாலிக்க வந்த தன்மையிலே எப்படி வருகிறாள் என்றால், இங்கே ஒளியாக. நம்ம தத்துவங்கள்லாம் அதைத்தான் படிக்கிறோம். ஒளி ரூபமாக உயிர்களுக்கு விளக்கம் தர வரும் அன்மை. கலைகளாகவும் வர்றா, விருத்திப்பட்டு வர்றது கலைகள், ஒளி. இந்த ஒளியெல்லாம் எங்கிருந்து வருது? சுத்த தத்துவம், சுத்தமாயா தத்துவத்தில் அந்த ரூபமாக இருக்கக்கூடியவள். இப்போ முதல்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? 1000 1000 ஒரு மெய் வடிவாகனார். அது நல்ல பக்குவம் பெற்ற ஒரு ஆன்மாக்கள், அந்த அனுபூதி மான்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அம்மை அப்படிப்பட்ட ஆனந்த ரூபமாக, அவர்கள் அனுபவிக்கும் வண்ணமாக வியஷ்டி நிலை அப்படின்றது. அப்படிப்பட்ட நிலையில் அங்க காட்சி தர்றார். இங்க வேதங்களை சொல்பவர்கள் யார்? வேத விற்பனர்கள். அந்த வேதங்களை அருமையாக உச்சரித்து கொண்டிருப்பார்கள். இப்ப இவர்கள் எல்லாம் பாராட்டும் வண்ணமாக சமஷ்டி நிலை, 2 நிலையாக, வியஷ்டியாக சமஷ்டியாக இருக்கும் நிலை. முன்னாடி உள்ளது அந்த 1000 மின்னல் சொல்றாங்க இல்லையா, நுட்ப
நுட்பமான ஒன்று. சத்தினி பாதம் ஒளி வெள்ளம் அறிவு வடிவம், அறிவு வடிவமாக. ஏன்னா ஒளி அதில் என்னது, மின்னல்ன்றது ஒளி, லைட். அது ரொம்ப நுட்பமான ஒன்று. அது யாருக்கு விளங்கும் அப்படின்னா அனுபூதிமான்கள், மேலானவர்களுக்குத்தான் விளங்கும். அது அந்த சத்தினிதாம் பாதம் பெறுபவர்கள் அப்படின்னா அந்த நிலையில் மலம் அடங்கியவர்கள் அப்படின்றத அது சொல்ல, பரிபக்குவம் அப்படின்னு. அது நுட்பமான ஒன்று. இது கொஞ்சம் திட்பமான ஒன்று, சப்த ரூபம். இந்த சப்த ரூபமாக இவ இருக்கிறார். இன்னைக்கு நம்ம படிக்கும் போதெல்லாம் அதைத்தான் சொல்கிறோம். இந்த தத்துவங்களுக்குள்ள இறங்கி வந்து சுத்த மாயையில் இதன் மூலமாக விருத்திப்பட்டு உயிர்களுக்கு நன்மை தருதல் அப்படின்னு. இப்போ இந்த சப்த ரூபமாக இருத்தல் இது திட்பமான ஒன்று. இன்னொன்று, அந்த மேலே இருக்க வரியை படிக்கும்போது அகமகள் ஆனந்தவல்லின்னு படித்தோம். அப்போ அந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், அம்மைக்கு உரிய ஒளியான வடிவம். அதாவது லைட்டு, மின்னல்ன்றது லைட்டு தானே. அப்போ அது ஆனந்த ஸ்வரூபம். அந்த வடிவத்தானே சொல்கிறாரு, மெய் வடிவாகி வடிவம் கொண்டு வர்றார். என்ன வடிவம்? ஒளியான வடிவம். அது ஆனந்தம் கொடுக்கும் வடிவு, ஆனந்த ஸ்வரூபம். இப்போ சொன்னது வேதம். அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி அப்படின்னு இப்போ வந்து வேதங்களை வச்சு சொல்கிறார். இந்த வேதங்களின் ஸ்வரூபமாக இருப்பவள். இது ஒலி, சப்தஸ்வரூபம், ஒலி வடிவம் அப்படின்றது. அது ஒளி வடிவம், ஆனந்த வடிவம். இது ஒலி வடிவம், சப்த வடிவம். எவ்வளோ ஒரு அழகா இதை கொண்டு அம்பாளுடைய வர்ணனை தான் இது. இவங்களுக்கு இப்படி, இவங்களுக்கு இப்படி, எவ்வளோ ஒரு அருமையாக கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அம்பாள் நம்ம பார்க்குறது இன்னைக்கு வெளியே ஒரு சிலா ரூபமாக பார்த்து இவளே அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே இவள் யார் அப்படின்றத இப்படிப்பட்ட அனுபவித்தவர்கள் தான் நமக்கு சொல்ல முடியும். இது அனுபவம். அந்த அனுபவ பொருளாக்கி அந்த அனுபவ பொருள் ஒளியாக வருவது, ஒலியாக வருவது. அந்த ஒளியான நிலைதான் ஆனந்தம் தருவது அப்படின்றத நமக்கு அழகா சொல்லிட்டார். அம்பிகையுடைய வடிவம். அப்போ இந்த வடிவம் நமக்கு தரும் பயன். அந்த பயன் என்னன்றதா ஆனந்த வல்லின்றதுலே வந்துட்டு அகம்மகிழ் ஆனந்தவல்லி, பேரானந்தத்தை தரும் அம்மை அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்பேற்பட்ட அம்மையை நல்லா இருக்கு நீங்கள் சொல்லும்போது. இவர் 2 வகையாக இவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்க கேட்க நல்லா இருக்கே. அப்போ இந்த அம்மையை நான் அடைய முடியுமா அப்படின்னா அதை அடையிறதுக்குரிய வழியை சொல்கிறார் பாருங்க. அந்த நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை, இப்படிப்பட்ட முதல்வி அம்மையை உண்ணாது, உண்ணுதல் ஒரு வார்த்தை போட்டார். உண்ணாது ஒளியினும் உண்ணினும். நீ தியானம் பண்ணால் கிடைக்கும். என்ன தியானம் பண்ணலைனாலும் ஒன்றும் இது இல்லை, போயிட்டோம் அப்படிம்பாங்கள்ல. கும்பிடு, கும்பிடலைன்னா பரவாயில்ல, உனக்கு அவ்வளோதான் அருள் அப்படின்னு சொல்வது போல. ஏன்னா இப்படித்தான் கிடைக்கும்ன்றத சொல்கிறத காட்டிலும் உண்ணாது ஒளியினும். உண்ணாதுன்னா உண்ணுதல் என்பது எண்ணுதல். உண்ணுதல் அப்படின்னா எண்ணுதல். இங்கே எண்ணுதல் என்பது தியான பொருளாகும். அப்போ உண்ணாது ஒளின்னா உன்னால் தியானம் பண்ண முடியலைனாலும் உண்ணினும் அல்லது தியானத்தில் உன்னால் வர முடிந்தாலும் வேண்டுவது ஒன்று இல்லையே. யாருக்கு? அம்மைக்கு, நமக்கு இல்லை. இப்போது ஒருத்தர் காசி வரைக்கும் போகிறாங்க. போயிட்டு எப்பா இந்த கங்கையிலெல்லாம் குளிக்க முடியாதுப்பா, அது எப்படி பிரவாகமாக எடுத்து ஓடுது, எப்படியெல்லாம் வருது, நம்ம போய் உள்ளே இறங்குறதா? அங்கே வரைக்கும் போயிட்டு கங்கையில் குளிக்காமல் வருவாங்க. அப்போ அந்த கங்கைக்கு அதனால் ஏதாவது ஒரு தீமையா? நமக்கு தான் தீமை. அப்போ இறை வழிபாட்டில் அம்மையை நல்ல உள்முகமாக தியானிக்க வேண்டும். அதுதான் உண்மை. என்னால் தியானம் பண்ண முடியல அப்படின்னாலும்
சரி விடு, தியானம் பண்ண முடியுதா பண்ணு, இதனால் அம்மைக்கு ஒன்றும் ஆக போகிறல. நான் அதனால் இழப்பு யாருக்கு? நமக்கு தான். உண்ணுதல் தியானித்தால் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். என்ன ஆனந்தம் முதலே சொல்லிட்டார். அகம் மகிழக்கூடிய, உள்ளம் பூரிப்பு அடைந்த நிலை, சதா காலம் பூரிப்பிலே இருப்பார். ஏன்னா அபிராமி பட்டர் அப்படிதான் இருந்தார். சதா காலமும் பூரித்து இருந்தார், அம்மையோடு கூடி இருந்தார். அதனால தான் அவருக்கு இருள் என்பதே தெரியல, ஒளி தானே தெரிஞ்சுது. அமாவாசை தினத்தை அவர் பௌர்ணமின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒளியான அந்த திருமேனியை கண்டு ரசித்து கொண்டிருந்தார். அப்போ அவர்களுடைய நிலை தான் இங்கே சொல்லப்படக்கூடியது. அப்போ அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா அவளுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு தான். இந்த உண்ணுதல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அதாவது இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இறைவன் நம்மகிட்ட அள்ளி அள்ளி கொடுக்குறதுனால அவருக்கு ஏதாவது நட்டமா? சென்று அடையாத திரு உடையானை எப்படி சென்று அடையாத, அவனை போய் சேர்றதெல்லாம் கிடையாது. என்றைக்கும் திருவாக எல்லா செல்வங்களும் நிறைந்தவன். இதை போல அம்மை சதா காலமும் ஆனந்த வடிவு கொண்டவள். அதனால் அவளை யார் சார்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆனந்தத்தையும் அந்த பேரறிவு ஆற்றல் அருளையும் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாள். கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு லாபமோ நஷ்டமோ எதுவும் கிடையாது. நமக்குத்தான். நாம் தியான பொருளாக இவளை ஆக்கவில்லை என்றால் நஷ்டம் யாருக்கு? நமக்குத்தான் என்பதை அழகாக இங்கே சொல்றார். பட்டினத்தார் ஒரு பாடலில் சொல்வார், பொன்னால் பிரயோசனம் பொன் படைத்தார்க்கு உண்டு. இப்போ நம்ம தங்கம் போட்டிருக்கோன்னா, நான் எவ்வளோ வச்சுருக்கேன் தெரியுமா தங்கம் அப்படின்னு நம்ம போட்டு ஒரு கல்யாண வீடு வந்து நிறச்சி காமிப்போம், இவ்வளவு என்னோடது அப்படின்னு. பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தார்க்கு உண்டு. பொன் படைத்தான் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு ஏது உண்டு? அவன் நிறைய தங்கம் வச்சுருக்கான், நான் வச்சுருக்கேன்னு சொல்லுவான். இந்த தங்கத்துக்கு ஏதாவது நன்மை உண்டா? இவன்கிட்ட இருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு தங்கம் சொல்லுமா? எவ்வளோ அருமையான பாட்டு பட்டினத்தார் சொல்கிறா பாருங்க. பொன் படைத்தான் தன்னால் பிரயோசனம் பொண்ணுக்கு அங்கு ஏது உண்டு? அத்தன்மையை போல உன்னால் பிரயோசனம் வேண எல்லாம் உண்டு இங்கு உந்தனக்கே. என்னால் பிரயோசனம் ஏது உண்டு? உன்னால் எனக்கு பிரயோசனம் உண்டு, என்னால் பிரயோசனம் ஏது உண்டு? கச்சி ஏகம்பனே அப்படின்னு காஞ்சிபுரத்து பாடலாக அமைச்சு கொடுத்திருக்கிறார் பட்டினத்தார். என்றால் இந்த அம்மை இவளை தியான பொருளாக்கி அந்த தியானத்தின் மூலமாக உள்முகமாக தியானிக்க 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 அம்மை அகம் மகிழ்ந்து நமக்கெல்லாம் அள்ளி அள்ளி தருகிறாள். எதை? ஆனந்தத்தை. இந்த ஆனந்த வல்லியாக இருக்கும் அம்மை முன்னாய் இருக்கிறாள். எதுக்கு? வேதத்தின் முன்னாக சொல்லக்கூடிய ஓம் என்ற பிரணவத்தின் வடிவாக, ஒலி வடிவாக, சப்த வடிவாக இருக்கிறாள். அது மட்டுமா? நடுவிலே அமைந்துள்ள சாகைகளாக இருக்கிறாள், வேதத்தின் சாகைகளாக இருக்கிறாள். அது மட்டுமா? முடிவாக இருக்கிறாள். வேதத்தின் முடிவு என்பது இங்கே வேத அந்தம் என்று சொல்லக்கூடியது. அந்த உபனிஷத்துக்கள் வேதாந்தம், வேத அந்தம் உபனிஷத்துக்கள். அப்போ முடிவாக இருக்கக்கூடிய முதல்வி, எல்லா பொருளுக்கும் முதன்மையாக இருக்கும் இந்த முதல்வி தன்னை இவளை உண்ணாது உள்முக நோக்கு கொண்டு. இந்த உள்முக நோக்கு என்றைக்கு உயிர்களாய நமக்கு வர ஆரம்பிக்குதோ, தலைப்படுகிறதோ, அப்படி தலைப்பட்டு விட்டால் உண்ணாது ஒளியினும் உண்ணினும், அது ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார். நீ தியானம் பண்ணுப்பா, பண்ணலைனாலும் விடு, அதனால் அவளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உனக்கு
பிரயோஜனம் வேண்டும், ஆனந்தம் வேண்டும் என்றால் நீ தியான பொருளாகும். உண்ணாது ஒளியினும் உண்ணினும், இந்த உண்ணினும் அப்படின் போது தியான பொருளாக்கி அம்மையை உள்முகமாக நீ தியானித்து வந்தால் அம்மை உனக்கு எப்படி வருவா தெரியுமா? மின் 1000 ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் அவள் அப்படி வந்து எதை தருவாள் என்றால் அகம் மகிழ் ஆனந்தத்தை தரும் வள்ளியாக கொடியாக. அவளுக்கு ஏதாவது வேணுமா? அவள் வேண்டுவது ஒன்று இல்லையே என்றாக இந்த 55வது பாடலில் ரொம்ப அருமையாக நமக்கு அம்மையின் வடிவம், அதுவும் ஒரே மாதிரி இல்லை. வேத விற்பனர்களுக்கு எப்படி வர்றா, உள்முகமாக தியானித்து மேலான நிலையை அடைந்த அந்த முக்தர்களுக்கு எப்படி வர்றா அப்படின்றத அழகாக பட்டியல் போட்டு 2 வகையாக சொல்கிறார். அதனால் அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்றத இந்த 55வது பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா, இந்த பாடல் உள்முக நோக்கு நமக்கு வர வேண்டும், மேலான நிலையை அடைய வேண்டும், அந்த அம்மை தரும் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கும் பொருள் உயிர், அந்த அனுபவத்தை கொடுக்கும் பொருள் இறை. அந்த இறை அருளின் மூலமாக, அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, இந்த அருள்தான் நமக்கு வேண்டிய அந்த ஆனந்தத்தை தரும் பொருள், அந்த ஆனந்த வள்ளியாக வரும் அம்மை என்று அருமையான பாடலாக்கி தந்திருக்கிறார். இந்த பாடலாம் அப்படியே மனதுக்குள்ளே இருத்தி சதா காலமும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வைங்க. இதுதான் மேலான தியானம். தியானம்ன்றாலே இதுதான். அந்த தியானத்தில் இருந்தால் இறைவன் எம்பெருமான் இங்கே திரு அருளாக நமக்கு கூட்டி அம்மையின் அருள் சத்தினி பாதமாக நமக்கு வந்து மேலான பேரானந்த நிலையை நாம் அடைவோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த இந்த அருமையான ஒரு பாடல், இதை கேட்டு மகிழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அடியார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.